ஹலோ எஸ்பிரன்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 4 தான். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஜனவரி மாதம் கால்ஃபரு, ஜூன் மாதம் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து காம்படிஷன் அதிகம், நிறைய பேர் படிப்பாங்க. மினிமம் 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் மட்டுமே போடுவாங்க. ஏன் இதில் காம்படிஷன் அதிகம்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது 10வது குவாலிஃபிகேஷன். 10வது நீங்கள் படிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது பாஸ் பண்ணால் போஸ்டிங், கன்ஃபார்ம் போஸ்டிங், மெயின்ஸ்லாம் கிடையாது. இந்த நீங்கள் வந்து கட் ஆஃப், அவங்க சொல்கிற கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு போஸ்டிங். அது யாரும் தடுக்க முடியாது. அதனாலே இது காம்படிஷன். ஏன்னா குரூப் 2 நீங்கள் வந்து மெயின்ஸ் இருக்குது, குரூப் 1க்கும் மெயின்ஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸில் அது எக்ஸாம் இதுதான். ஸோ இது வந்து அதிக போஸ்டிங்கும் வரும். அதனால் இது வந்து பாஸ் பண்ணால் ஈஸியாக வேலை வாங்கலாம் சொல்லிட்டு நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும், எந்த டாபிக் முதல்படியா நமக்கு இருக்கிறது வந்து 150 நாட்கள். ஏன்னா ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் எக்ஸாமு. அப்போ ஜூன் மாதம் லாஸ்ட் வீக்கா ஃபர்ஸ்ட் வீக்கா இல்லை மிடிலா அப்படின்னு தெரியல. அப்போ நம்ம வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதம் இருக்குது. ஸோ 150 நாட்கள் இருக்குது. இந்த 150 நாள் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும், எந்த டாபிக் நம்ம முக்கியத்துவம் தரணும், எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் வந்து ஒரு அப்ரிசியேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தெரியும் குரூப் 4 எக்ஸாம் வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். 200 கொஷினில் நம்ம வந்து 170+ போட்டால் தான் நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஏன்னா அந்த அளவு காம்படிஷன். நீங்கள் வந்து 170+ போடணும். ஏன்னா 170+லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம். அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த 170+ நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து கரெக்டாக ஷெடியூல் போட்டு படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 150 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அந்த நாள் எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கணும்னா இந்த 150 நாள் சிலபஸ் முடிக்கலாம். பட் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். ஸோ எப்படி நம்ம 150 நாள் யூஸ் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், எப்படி ஸ்பிட் பண்ணி படிக்கலாம்னு பார்க்கலாம்னா, நீங்கள் 150 நாட்களை 50, 50, 50ன்னு பிரிச்சுக்கங்க. ஸோ 3ஆக பிரிச்சுக்கங்க. இந்த 50 நாட்களில் வந்து தமிழ், மேக்ஸ் முடிச்சிருங்க. ஏன்னா தமிழில் மேக்ஸ் பிடிச்சா 125 கொஷின் கன்ஃபார்ம். 200 கொஷின்ஸில் 125 கொஷின் இந்த ரெண்டே டாப்பிக்லேருந்து மட்டுமே வரும். தமிழ் 100, மேக்ஸ் 25. அப்போ 125 கொஷின் கன்ஃபார்ம். இந்த 50 நாளில் தமிழ் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும். மேக்ஸு 6 to 10 நியூ புக் மட்டும் படிங்க போதும், ஓல்டு புக்கு தேவையில்லை. ஸோ தமிழ், மேக்ஸு. அது மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஹிஸ்ட்ரி படிச்சிருங்க, பாலிட்டி படிச்சிருங்க. ஏன்னா தமிழ், மேக்ஸ்க்கு அப்புறம் அதிக கொஷின்ஸ் கேட்கறது வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி தான். ஹிஸ்ட்ரியில் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து 15 to 20 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 to 20 கொஷின் கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா ஹிஸ்ட்ரினா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யூனிட் 4 and 7 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ தமிழ், மேக்ஸ் 125 கன்ஃபார்ம் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி தான் முக்கியம். அதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா யூனிட் 4 and 7 வந்துடும். யூனிட் 4 என்னது, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு. யூனிட் 7 வந்து இந்திய தேசிய இயக்கம், INM. அதுதான். இப்போ இந்திய வரலாறு மற்றும் பண்பாடில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் சிந்து சமவெளி நாகரிகம் வந்துடும். குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு அதெல்லாம் வந்துடும். INM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பேத்கர் பற்றி கேட்பாங்க, பாரதியார் பற்றி கேட்பாங்க, வஉசியை பற்றி கேட்பாங்க, பெரியார் கேட்பாங்க, ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்தச்சி அம்மையார், ராமாமிர்தம் அம்மையார் மற்றும் பல தேச தலைவர்கள் பற்றி கேட்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்தாவே 6 to 10 ஹிஸ்ட்ரி, அதுலேயுமே நீங்கள் வந்து சிலபஸ் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி எந்தெந்த டாபிக் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, அந்தந்த டாபிக் மட்டும் படிங்க போதும். 6 to 10 ஹிஸ்ட்ரி படித்தா உங்களுக்கு 15 to 20 மார்க் கன்ஃபார்ம் கேட்பாங்க. யூனிட் 4 and 7 கவர் ஆகிடுது. அப்போது உங்களுக்கு வந்து 125, இதில் ஒரு 20 கொஷின் பார்த்தீங்கன்னா 145 கொஷின்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து வந்துடுது. இந்த 3 தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி படித்தா. அடுத்தது பாலிட்டி படிக்க சொன்னால், பாலிட்டியில் மினிமம் உங்களுக்கு வந்து 10 கொஷின் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. 6 to 10 நியூ புக் படித்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து +1 +2 படிக்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 6 to 10 புக்கு முடிங்க, அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாலிட்டி முடிச்சிங்கன்னா 10 கொஷின் கன்ஃபார்ம் அதுலேருந்து வந்துடும். ஆவரேஜாக 10 கொஷின் அதில் இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நீங்கள் புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க, தனியாக பாலிட்டி புக் வாங்கி படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 10 கொஷின் இதில் வந்தது. அப்போ 145 + 10னா 155 கொஷின் இதுலேருந்தே வந்துருக்கு. இப்போ 155 கொஷின் இந்த 4 டாபிக் தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி படித்தாவே வந்துடுது. 170 எடுத்தால் போதும் சொன்னேன் இல்லையா, அப்போ 155 கொஷின் இதுலேருந்தே வருது.
ஸோ நம்ம இதில் தப்பும் பண்ணுவோம். நம்ம வந்து 5 தப்பு பண்ணாலுமே 5ல் 7 தப்பு பண்ணாலுமே உங்களுக்கு 148 148 கொஸ்டின் ரைட்டாக வருது. இன்னும் நம்மளுக்கு தேவையான எவ்வளோ 22 கொஸ்டின் நம்மளுக்கு தேவை 170 எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த 50 நாளுக்கு 4 டாபிக் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா தமிழ், மேக்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து நைட் மட்டும் பாருங்கள், பகலில் படிக்காதீங்க. அதுக்கு தனியாக ஒரு டே ஒதுக்காதீங்க. நைட் மேக்ஸ் பாருங்கள். 50 நாளில் 2 டைம் இல்லை 3 டைம் கூட முடிக்கலாம். அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிடலாம். மேத்ஸ் கம்ப்ளீட்டட். தமிழை வந்து நீங்கள் வந்து 3 நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு முடிங்க. இப்போ 6th வந்து ஒரு 3 நாள், 7th வந்து ஒரு 3 நாள், 8th வந்து ஒரு 3 நாள், 9th ஒரு 3 நாள், 10th ஒரு 3 நாள், அப்போ 11th 12th. அப்போது நியூ புக் வந்து நீங்கள் 6th to 12th படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 3 நாள் பார்த்தீங்கன்னா 21 நாள், 7 21 நாளில் தமிழ் நியூ புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 21 நாளில் தமிழ் நியூ புக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓல்டு புக் படிக்க சொன்னீங்க இல்லையா, ஓல்டு புக்கும் 6, 7, 8, 9, 10 10வது வரை மட்டும் படித்தா போதும். அப்படின்னா அங்கே 3 நாள் போனீங்கன்னா 15 நாள். அப்போது 15 போட்டிங்கன்னா 36 நாளில் தமிழ் ஓவர். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 14 நாள் இருக்குது. அப்போ வந்து அது ரிவிஷன் கூட பார்த்துக்கலாம், திருப்பி ஒரு டைம் கூட பார்த்துடலாம். ஏன்னா 36 நாளில் நீங்கள் படித்து முடிக்கிறீங்கன்னா திருப்பி பார்க்கும்போது ஒரு 15 நாள் தேவைப்படும். அந்த நாள் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எப்படி படிக்குதுன்னா டெய்லியும் ஒவ்வொரு டாபிக். நீங்கள் வந்து தனியாக இல்லை, ஒரு 2 மணி நேரம் டெய்லி ஒரு டாபிக் மட்டும். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா குப்தர்கள் எங்கே இருக்குது, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் குப்தர்கள் எங்கே இருக்குது, அது ஒரு நாள் படிங்க. 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மராத்தியில் எங்கேருந்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே பாருங்கள். அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக். அதுக்கு தான் வந்து சிலபஸை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுங்கன்னு சொல்லுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் முடிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி நீங்கள் 50 நாள் முடிச்சிடலாம். இப்போ 50 நாளில் வந்து 155 மார்க் கவர் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது நம்மளுக்கு வந்து 45 மார்க் தான். அந்த 45 மார்க் கவர் பண்ணுறதுக்கு இந்த 50 நாள் எடுத்துக்கணும். அந்த 50 நாள் எது பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ 150 நாளில் வந்து அது வந்து 50 + 50 + 50ன்னு முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 50 நாளில் வந்து என்ன படிக்க போகிறோம், தமிழ், மேக்ஸ், ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பாலிட்டி. இந்த 4 டாபிக் முடிக்க போகிறோம். இது 4 டாபிக்லேருந்தே 155 மார்க் கொஷின்ஸ், 155 கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து 50 நாளில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும், சயின்ஸ், அதுக்கப்புறமா ஜியாகிரபி, அதுக்கப்புறமா எக்கனாமி. இப்போ நீங்கள் வந்து இந்த தமிழ், ஹிஸ்ட்ரியை முடிச்சிங்கன்னா யூனிட் 8ம் கவர் ஆகிடும். அதனால ஞாபகம் வச்சுங்க. தமிழ், ஹிஸ்ட்ரி ரெண்டுமே படிச்சிங்கன்னா யூனிட் 8 வந்து கவர் ஆகிடும். ஏன்னா யூனிட் 8ல் வந்து தமிழில் என்ன படிக்கிறீங்களோ ஹிஸ்ட்ரி என்ன படிக்கிறீங்களோ அதுதான் இருக்கும். அப்போது இங்கே இன்னும் கொஞ்சம் மார்க் நம்ம சேர்த்துக்கலாமா. யூனிட் 8ல் ஒரு 8 கொஸ்டின் போன வருஷம் கேட்டிருக்காங்க. அந்த 8 நம்ம போடலாம். அப்போ 163 மார்க். ஓகே, 155ல் 163. அப்போ இங்கே தமிழும் ஹிஸ்ட்ரியும் படித்தா நம்மளுக்கு வந்து யூனிட் 8மே கவர் ஆகுது. அப்போ 163 மார்க் இங்கே இருக்குது. மீதி இருக்கிறத மட்டும் தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். மீதி 50 நாள். 50 நாளில் இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும். வந்து நிறையா டாபிக் இருக்குது, தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு படிக்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் தமிழும் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 கவர் ஆகுது. அப்போ 160 + 160+ கொஸ்டின் இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம 50 நாள் முடிச்சிடலாம். பயங்கர தெம்பாக வந்து அவ்வளோதான்ப்பா, நான் வந்து 75% வந்து நான் சிலபஸை முடிச்சேன்னு வந்து தெம்பாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா ஏன் இதை ஃபஸ்ட் சொன்னேன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும், அதில் அதிகமாக கொஷின் கேட்கும். நீங்கள் வந்து சயின்ஸ் எல்லாம் படிச்சுன்னா எடுத்தோடனே படிச்சுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப டஃப்பாக இருக்கும்ட்டு நீங்கள் 6 to 10 படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப இழுத்துரும். அதில் கேட்கறதே மினிமம் 10 கொஷின் தான் கேட்பாங்க. இந்த 10 கொஷினுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் தான். ஏன்னா குரூப் 4 நீங்கள் வரும்போது உங்கள் டார்கெட்னா சயின்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து அதிக முக்கியத்துவமே கொடுக்கலாம். இது நீங்கள் வந்து ஆர்ஆர்பி படிக்கிறேன், நான் வந்து ஒரு எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், இல்லை நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறேன்னா சயின்ஸ் ரொம்ப முக்கியம், ஜிஎஸ் தேவைப்படும். இல்லை குரூப் 1 படிக்கிறனாலுமே சயின்ஸ் முக்கியம், குரூப் 2 படிக்கிறனாலுமே சயின்ஸ் முக்கியம். ஆனால் குரூப் 4 உங்கள் டார்கெட்னா இந்த இடத்துல சயின்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் தராதீங்க. ஏன்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க, மேலே இருக்க டாபிக் வந்து முக்கியத்துவம் தாங்க. இப்போ அடுத்த டைமாக என்ன படிக்க போகிறோம், சயின்ஸ் படிக்க போகிறோம், ஜியாகிரபி படிக்க போகிறோம், எக்கனாமி படிக்க போகிறோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கரண்ட் ஈவெண்ட்ஸ் படிக்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். ஓகேங்களா, அதை படிச்சுட்டா மீதி இருக்கிற 40 மார்க் வந்து கவர் ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான டாபிக்னா சயின்ஸ் மட்டும் தான். இப்போ ஜியாகிரபி வந்து உங்களுக்கு 10th ஜியாகிரபியை பொறுத்தவரையுமே நீங்கள் 10th படித்தாவே அது வந்து கொஸ்டின் வந்துடும். எக்கனாமி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், 6 to 10 பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ அது வந்து ஈஸி. இப்போ ஜியோகிராஃபி ஈஸி, எக்கனாமி ஈஸி. கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சா போதும். நீங்க வந்து தனியா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் படிக்க தேவையில்ல. நீங்க வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சாவே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுலேருந்தே கிடைச்சிரும். ஏன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாருமே எதுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க? எல்லாருமே அவங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சு, இல்ல சோஷியல் மீடியால என்ன ஒரு விஷயம் நடக்குது அதை பத்தி தான், அதை பார்த்து தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸே கிடைக்குது. ஸோ நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிங்க போதும். அதுல வந்து முக்கியமான என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ போதும், கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அது போதும். அப்போ ஜியோகிராஃபி முடிஞ்சு, எக்கனாமி முடிஞ்சு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு. அப்போ சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அதுவுமே ஈஸி. அதுலேயுமே செலக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் வந்து உரங்கள் வந்து, அதுக்கப்புறமா தனிமங்கள் அது வந்து வந்துடும். அதுக்கப்புறமா அமிலங்கள், காரங்கள், உப்புகள் வந்து கொஷின் வந்துடும். ஸோ கெமிஸ்ட்ரி இந்தந்த பகுதியில் வந்து கொஷின்ஸ் போடுறாங்க. கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஜுவாலஜி இருக்குது, பாட்னி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த 3 டாபிக். இப்போ வந்து நீங்கள் சயின்ஸை பொறுத்தவரையும் ஒரு சிலபஸ் கையில் எடுத்து வச்சுங்க. அதில் என்ன டாபிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு 6 to 10 புக்கில் எங்கே இருக்குன்னு படிங்க. 6 to 10 ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்ல, உங்களுக்கு டைமே பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? சிலபஸ் கையில் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிச்சிங்க போதும். நான் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ ஸ்டடி நான் எல்லாத்துக்குமே போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சயின்ஸுமே 50 நாள் முடிச்சிடலாம். சயின்ஸு, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் 50 நாள் முடிச்சிடலாம். இப்போ 100 நாளில் வந்து நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி 50 என்ன பண்ணுவோம்? ரிவிஷன் தான். நம்ம வந்து எவ்வளோ படித்தாலுமே நம்ம ரிவிஷன் பண்ணி ஆகணும். ரிவிஷன் தான் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தயாராக இருக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரிய வரதுக்கு ஒரு முக்கியமானது வந்து ரிவிஷன் தான். இந்த 100 நாளை நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 50 நாளை ரிவிஷன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். நீங்களே கூட கொஷின்ஸ் எடுத்து, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கொஷின் எடுங்க, அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கொஷின் எடுக்கட்டும். நீங்கள் மாற்றி மாற்றி கொஷின் எடுத்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களோட அந்த எந்த ரேங்க்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களே கொஷின் எடுத்து கூட அட்டன் பண்ணலாம். ஆனால் எழுதி பார்க்கணும். நம்ம வந்து திருப்பி 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 டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அங்கே ஸ்பீடு கிடைக்கும். ஏன்னா அங்கே கிடைக்கிற 3 மணி நேரத்தில் நம்ம வந்து 200 கொஷின் வந்து ஷேர் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எழுதுனா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க ஒரு நாளுக்கு டைம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எழுதுனா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இப்போ வந்து 150 நாள் கம்ப்ளீட்டட். இப்போ 150 நாள் எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ வந்து ஜூன் மாதம் எக்ஸாமுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க போதும். இந்த ஷெடியூலில் ஃபஸ்ட் 50 என்ன பண்ணிக்க போகிறோம்? தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி படிக்க போகிறோம். அடுத்த 50 நாளில் சயின்ஸு, ஜியோகிராஃபி, எக்கனாமி, அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம். அடுத்த 50 நாளில் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எல்லாமே நோட்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா நோட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக பத்தாது. சும்மா லைன் பை நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா டைம் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மறக்குது. இது வந்து எனக்கு எக்ஸாம்பிள் வந்து பாரதியார், பாரதிதாசன் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க வந்து தமிழை பற்றியும் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாங்க, பெண்களின் உரிமையை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிரித்து தனியாக எழுதிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு மறக்குதா, அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதா, அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துங்க போதும். நீங்கள் லைன் பை நோட்ஸ் எடுக்கிறதுனா வேஸ்ட் தான். ஏன்னா டைம் பத்தாது. இருக்கிறது 150 நாளில் டைம் பத்தாது. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அதை மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துங்க. இயர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எல்லா இயருமே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று வந்து 1970 நடந்திருக்கும், ஒன்று வந்து 1971 நடந்திருக்கும். அதுவான்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதை எழுதி வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது, எது டஃப்பாக இருக்குது, எது மறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துங்க. எல்லாமே எடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 150 நாளில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சும்மா தைரியமாக நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றி ஏதாச்சும் கேட்கணும்னா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தனியாக கூட வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.